ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஒரு காரசாரமான முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அகாரோ எக் பாய்லரில் தான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். முட்டை கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அகாரோ எக் பாய்லரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இது நல்லா ஆறின பிறகு இதோட தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி இறக்கிடுங்க. சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக் பாய்லரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நன்றி.